கண்ணு முன்னாலே இவ்வளோ நடந்ததை பாரதியே பார்த்துட்டா. அதுக்கப்புறமும் தன் பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தன் கூட வாழணுமான்னு பாரதியோட அப்பா நினைக்கிறது தப்பு இல்லையே. சந்தோஷ் தானே தப்பு பண்ணா, அதுக்காக குழந்தைய கலைக்கணுமா? இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன் வர்கீஸ். அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? சந்தோஷம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக பாரதி தனியாக இருக்கணுமான்னு கேட்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் கிட்டேருந்து பாரதிக்கு டைவர்ஸ் வாங்கி தரதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. அடுத்ததா பாரதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது இந்த குழந்தை அதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுல்ல. அந்த அளவுக்கு போயிட்டாங்களா சார்? வர்கீஸ், நமக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு தப்புன்னு படலாம், மற்றவங்களுக்கு தப்புன்னு படுறது நமக்கு சரின்னு படலாம். அதாவது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் அது என்னன்னு நமக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்மையே எடுத்துக்கோயேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான். ஆனால் அதுக்காக எல்லாருமே சந்தோஷம் நல்லவன் தான் நினைக்கணும்னு நினச்சா அது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு உடனே இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அதனால தான் எந்த அவமானம் வந்தாலும் வரட்டும், நேராக அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறதுன்னு முடிவு பண்ணி அவங்க வீட்டுக்கு போனேன். நான் நினச்ச மாதிரியே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை சுற்றி நின்று என்னை எவ்வளோ கேவலமாக கேள்வி கேட்டாங்க தெரியுமா? ஆனால் நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை. எனக்கு சந்தோஷமாக பாரதியோடு சேர்ந்து வாழணும், அதுதான் முக்கியம். ஆனால் அவங்க எடுத்த எல்லா முடிவுலையும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க வர்கீஸ். இவனை நம்ப வேண்டிய பாரதியே இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது அப்புறம் நான் என்னதான் பேசி என்ன பிரயோஜனம்? பாரதியை பார்த்தீங்களா? எங்கே பார்க்க விட்டாங்க சந்தோஷ்? வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க சொன்னது பொய்யா உண்மையான்னு கூட எனக்கு தெரியாது. பாரதியை உள்ளே வச்சுக்கிட்டே அவங்க நம்மக்கிட்ட பொய் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? எனக்கு என்னமோ பாரதி உள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான்னு தோணுது. எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. பாத்தியா இதுதான் நான் சொன்னேன். எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ட்ராமா போடுறாங்க சந்தோஷ். பாரதிக்கு நம்மளை மீட் பண்ண இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சின்ன குழந்தையா ரூமில் அடித்து வச்சோடனே வந்து நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு? பாரதியுடைய சம்மதம் இல்லாமல் அவங்க இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பேசுவாங்க? இங்கேயும் நம்ம ட்ராமா நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. அழுடா, நல்ல அழு. உன் வாயாலேயே பாரதி வேணான்னு நீ சொல்லணும். விடு சந்தோஷ், இனிமே நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ என்ன அந்த பாரதியோட சீப்பா போயிட்டியா என்ன? சித்தப், பாரதியை மறந்துன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. என்னால் முடியவே முடியாது. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நான் உன் சித்தப்பா. நான் அந்த மாதிரி நினைப்பேனா இல்லை அந்த மாதிரி தான் சொல்வேனா? நல்ல வேலை சொல்ல இருந்தோம், சொல்லாதால தெரிஞ்சோம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த விஷயத்துல எனக்கு இருந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு சந்தோஷ். உடஞ்சா ஒட்ட வச்சிடலாம், 2 நாள் எப்படி உடஞ்சாலும் பரவாயில்ல. இது மொத்தமா நொறுங்கி போச்சுடா. இதை எங்கேருந்து ஒட்ட வைக்கிறது? இல்ல சார், பாரதி கிட்ட நேரடியா பேசுற வரைக்கும் சந்தோஷ் எதையும் நம்ப தயாரா இல்ல. பாரதி இவன் பேச்ச கேட்பாங்கன்னு இன்னும் நம்புறான். இவன் யாரா? பெரிய இம்சையா இருக்கானே. சந்தோஷே மனசு மாறினாலும் இவன் விட மாட்டான் போல் இருக்க. நடக்கட்டும், பாரதி இவனோட பேசட்டும், 2 பேரும் ஒன்று சேரட்டும். அதுக்காகத்தானேப்பா இவ்வளோ பாடுபடுறோம். பாரதி இவனும் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக குடும்பம் நடத்தினாங்கன்னா எனக்கும் என் அண்ணனுக்கும் அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. பாவம் எங்கள் அண்ணன், அவர் மூஞ்சியை கண் கொடுத்து பார்க்க முடியல. இவன் சித்தி ஒழுங்காக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஏதோ இவனுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறேன் பேர் வழின்னு
ஏதோ பேசுறேனே தவிர ஒரு வேளை ஒழுங்கா செய்ய முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. இதுக்கு என்ன பண்ணி தொலைக்கிறது? நிம்மதிங்கிறது சுத்தமா இல்லாம போச்சு. பட் விதின்னு ஒன்று இருக்க, அது ஆட்டி வைக்கிற மாதிரி தானே எல்லாரும் ஆட வேண்டியதா இருக்கு. சந்தோஷ், நீ மட்டும் மனசை தளர விட்டுறாத. எங்களால் ஆன எல்லா முயற்சியும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போமே. நர்கீஸ், உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட்ப்பா. என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட்னுவாங்க. உன் விஷயத்தை நான் அதை பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் சந்தோஷுக்கு அவன் ஃபேமிலி மெம்பராக இருக்கிற நான் கூட பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்ல முடியல. ஆனால் நீ எவ்வளோ அக்கறையோடு அவனை பார்த்துக்கிற. இதுக்காக நான் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலப்பா. சார், என்ன சார் நீங்க தேங்க்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஒரு நண்பனா இது கூட செய்யாம விட்டுருவோமா? எஸ், அதனால தான் நான் போகிற இடத்துலலாம் உன்னை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த வர்கீஸோட பொண்டாட்டியோட சந்தோஷுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு. ஒருவேளை பாரதி அவனை விட்டு போனது நல்லதுக்கு தான் டிசைட் பண்ணிட்டானோ என்னவோ. வீட்டுக்கே வருது இல்லைங்க, 4 நாளாக அங்கேயே தான் கூத்து கும்மாளம் எல்லாம். ஆனால் இந்த விஷயம் வர்கீஸுக்கும் தெரியும். அதுதான் ரொம்ப கேவலம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ம். டேய், மனசை தளர விடாதடா. கொஞ்ச நாள் தானே. அண்ணன் கோவம் சரியான உடனே நானே வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அப்புறம் என்ன, எவ்வளோ பிரச்சனை நான் நீ சேர்ந்து பார்த்துருக்குறோம். இதை சமாளிக்கிறதா ஒரு பெரிய விஷயம். ஆனால் அது வரைக்கும் நீ ப்ளீஸ் டேக் கேர். ஆனால் நாங்கள் தள்ளியிருக்கோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. எப்போ வேணால் ஃபோன் பண்ணி எனி டைம் எந்த ஹெல்ப் பண்ணாலும் இந்த சித்தப்பா நான் இருக்கேன், வருவேன். ஓகே? பத்திரமா இரு. வரட்டுமா? இது ஒன்றாலும் கேளு. ரொம்ப தேங்க்ஸ் வர்கீஸ். நான் வரேன். சரிங்க சார். உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிடு. ம். நீ போனப்ப கூட பாரதி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு உன்னை பார்க்க வராம இருந்திருப்பாங்களா? இல்லங்க, பாரதி அம்மாவுக்கு என்ன யாருன்னே தெரியாது. நான் பாரதியோட ஃப்ரெண்டுன்னு மட்டும்தான் சொன்னேன். என்கிட்ட பாரதியை ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு எதுவும் இல்லைங்க. நிச்சயமா நான் அங்க போனப்போ பாரதி அப்ப வீட்ல இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாரதி சந்தோஷ் கூட சேர முடியாதுன்னு சொன்னாங்களா? அப்புறம் குழந்தைய கலைக்கிறத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? சொல்லலையே. என்னதான் மனசு விட்டு பேசினாலும் 3வது மனுஷிக்கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்களா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாரதி கிட்ட பேசாம இருக்க ஒவ்வொரு நிமிஷமும்
என் குழந்தைக்கு எதுவும் ஒன்று ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மத்தவங்க மனச நோகடிக்கவே பாரதி யோசிப்பாங்க. அவங்க மனசார ஒரு குழந்தைய அழிச்சிடுவாங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட குழந்தை. பாரதி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவளை சுத்தி இருக்க அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க இப்ப இருக்க கோத்துல அவங்க அந்த மாதிரி ஏதோ டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, ஆனா ஒண்ணு, என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆச்சு ஒருத்தர் கூட விட மாட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க சந்தோஷ். எந்த விஷயத்தையும் பாரதி கிட்ட இருந்து நேரடியா கேட்காம நாம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நட்ராஜன் சாரும் பாரதி கிட்ட நேரடியா பேசல. எனக்கு என்னமோ பாரதி கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அதே நம்பிக்கை தான். அவளை நேரில் பார்த்து பேசினா எல்லாம் சரியாயிடும். ஆனா எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையே. எனக்கு அந்த வீட்ல வெயிட் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இந்த தடவை நான் போய் பாரதி இல்லைனாலும் வெயிட் பண்ணி கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க வீட்ல என்ன சொன்னாலும் பாரதியை பார்த்து நேரடியா பேசிட்டு வந்துடுறேன். பாரதி சொல்றத வச்சு நாம என்ன முடிவெடுக்கலான்னு யோசிப்போம். ரொம்ப தேங்க்ஸ் ரேஷ்மி. இப்போ நீங்கள் பேசுகிறது கேட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியம் வருது. ஏன்னா எங்களால் போய் மீட் பண்ண முடியாது. ஆனால் ரேஷ்மி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் அவளை மீட் பண்ணல. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு உங்களை தெரியாது. அதனால் நீங்கள் எப்படியாவது போய் பாரதியை பார்த்து கொஞ்சம் எப்படியாவது பேசிடுங்களா? கட்டாயமா நான் போறேன். நிறுத்துங்க இங்கதான். ஓகே, தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. அம்மா நல்லா இருக்கீங்களா? பாரதி ஃப்ரெண்டா? ம். நல்லா இருக்கியாம்மா? நான் எவ்வளோ புத்திசாலி பாரேன். நேத்து நீ வந்தப்போ அவ்வளோ நேரம் உன்னை நிக்க வச்சு பேசுனது மட்டும் இல்லாம உன் பேரை கேட்க கூட மறந்துட்டேன். உன் நேரத்தை பார்த்தியா? இன்னைக்கும் பாரதி மகத்தியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஆனா இன்னைக்கு நேரம் ஆகாது, வர நேரம்தான். நீ உள்ள வாம்மா, வா. வாமா, உள்ள வா, உட்கார். ஏய் மாலதி, எந்திரிடி, அக்கா ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாரு. ஓ ஹாய். ஹலோ. உட்காருங்க. உட்காரு. ம். தேங்க்யூ. வெல்கம். இருமா, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ எதுக்கு ஆண்டி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீ காஃபி சாப்பிட்டு தான் போகணும். இரு வந்துடுறேன். நைஸ் சாரி. எங்க வாங்குனீங்க? கேரளால. ஓ, உங்களுக்கும் இந்த மாதிரி வேணுமா? அது அடுத்த தடவை நான் போறப்போ இதே கலர்ல இதே டிசைன்ல நான் வாங்கிட்டு வரேன். சரியா? சோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க்ஸ். நீங்க உட்கார்ந்துட்டுருங்க, இதை நான் வந்துடுறேன். ம். இந்தாம்மா காஃபி குடிச்சிட்டு, அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ம். பாரதியோட அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாருமா நீ? மாலதியோட ஃப்ரெண்டா? இல்லைங்க, பாரதியோட ஃப்ரெண்டு. ஓ, உட்காருமா, உட்காரு. அக்காவோட ஃப்ரெண்டா? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பார்த்திருக்க மாட்டீங்க தான். ஏன்னா நான் உங்க அக்காவுக்கு சும்மா தெரிஞ்சவ தான். ஆக்சுவலா பாரதியோட ஹஸ்பண்ட் சந்தோஷும் என்னோட ஹஸ்பண்ட் வர்க்கீஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ.
அந்த வர்கீஸோட பொண்டாட்டியோட சந்தோஷுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு. ஏய், அவ்வளவு தைரியமா உனக்கு? எங்க வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கியா? முதல்ல எந்திரி, எந்திரி முதல்ல. டேய் சரவணா, என்னடா இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? இவளுக்கா மரியாதையா? ஏமா ஏமா இப்படி பண்ற? யார் வந்தாலும் நடு வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவியா? டேய் சரவணா, என்னடா சொல்ற? இவ யார் தெரியுமாப்பா? உங்க அருமை மருமகனோட சின்ன வீடு. இந்த உத்தமி வீட்டுல தான் இப்ப சார் தங்கி இருக்காரு. தெரியல? இவதான் அந்த வர்கீஸோட பொண்டாட்டி. அடி பாவி பாதகத்தி, எங்க மக வாழ்க்கையை கெடுத்துட்டு எங்க வீட்டுக்கே வரதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சியா? நேத்தே தெரிஞ்சிருந்தா உன்னை இன்னைக்கு வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன்டி. ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தப்பே நான் நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்கேன்னு. அது இப்பதானே தெரியுது. இந்த பாருடி, ஏற்கனவே இருக்கிற சகுந்தலா பத்தலையாமா? இப்ப நீ வேறயா? அம்மா தாயே, அந்த காஃபியை குடிச்சிட்டு முதல்ல கிளம்பு. ஏய், அறிவு கேட்டவள, காபி குடி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு தபார் தூது அனுப்புனான் அவன். ஏற்கனவே நாங்க சொன்னதெல்லாம் அவன் மண்டையில ஏறலையா? தபார் அவங்கிட்ட மரியாதையா போய் சொல்லு. இனிமே அவன் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க செருப்படிதான் விடும். கிளம்புடி, வை போ. மூஞ்சி முகரக்கட்டை பாரு, பா. நில்லடி. உன் கள்ள காதலங்கிட்ட போய் சொல்லு, எங்களுக்கு அவனும் வேணாம், அவன் பணமும் வேணாம், அவன் வீடும் வேணான்னு. இந்த பார், கடைசியா அவன் சம்பந்தப்பட்டது எங்க அக்கா வயித்துல இருக்கு. அந்த மானங்கெட்டவனோட வாரிச சுமக்க வேண்டிய அவசியம் எங்க அக்காக்கு இல்ல. அதை சுத்தமா தொடச்சு எறிஞ்சிட்டு எங்க அக்காக்கு வேற வாழ்க்கை அமைச்சு தரப்போறோம். அவங்கிட்ட இதை தெளிவா போய் சொல்லு. இதுக்கு மேல யாராச்சும் சமாதானம் கிமாதானம் பேச வந்தீங்க, கேவலப்பட்டு தான் போவீங்க. போ போ போடி. ஏமா எதுக்காக இந்த மாதிரி கண்ட கண்ட சாக்கடெல்லாம் வீட்டுக்குள்ள விடுற? எனக்கு என்னடா தெரியும்? நேத்து அவ வந்தப்பவே சந்தோஷம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சுட்டாடா அவ. குடும்ப பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல யார யாரோ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஒரு தடவை வீட்டுக்கு வந்தா யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்செல்லாம் உட்கார வைக்க மாட்டியா? ஒரு பொம்பளை பொறுக்கி பொண்ணு கொடுத்தீங்களா, இப்ப பாத்தீங்களா வீட்டுக்கு சாக்கடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போறோமோ தெரியல. கட்டின பொண்டாட்டிய உன் மருமகனுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறான். அவெல்லாம் ஒரு மனுஷனா? என் கையில மட்டும் அவன் மாட்டினா என் கையாலே கொன்னு போட்டிருப்பான். இதுக்கு மேல அக்கா கிட்ட சமாதானம் பேச யாராச்சும் வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. டேய், என்னடா இன்னும் காணோம்? நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவாடா? சரிடா. இல்லை இல்லை, வேணாம் 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 வேணாம், ஃபோன் பண்ணாத. அது எதுவாக இருந்தாலும் அது நம்ம நேரில் கேட்டுப்போம். ஃபோனில் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்படின்னா ரேஷ்மி வர்ற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணு. முடியலையே, பொறுமையாக வெயிட் பண்ண முடியலையே. அது உள்ள ஒரு மாதிரி இருக்குடா. ஒரு விஷயம் யோசிச்சியா? ரேஷ்மி அனுப்பணும்னு உனக்கும் தோணல, எனக்கும் தோணல. ஆனால் ரேஷ்மிக்கு தோணி இருக்கு. அதான் ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் இருக்கிற திங்கிங் ப்ராசஸில் இருக்க வித்தியாசம். நாம் எல்லாத்தையும் அவசரம்டா, எடுத்தவன் கவுத்தணும் அவசரமாக பண்ணி தப்பாக டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து புலம்பி. ஆனால் பொம்பளை தெளிவாக யோசிச்சு
கரெக்டாக முடிவு எடுக்கிறாங்க பாரு. இப்ப என்ன சொல்ல வர்ற? இல்லை ஒன்றும் சொல்ல வரல, ஒரு ஃப்ளோவில் தோணுச்சு சொன்னேன், அவ்வளோதான். நீ பாரு, இப்போ கண்டிப்பாக ரேஷ்மி பாரதியை பார்த்துருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இல்லை பாரதியும் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ என் மனசில் ஒன்று தோணுது, என்னன்னு கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். உன் மனசுல உள்ளது எனக்கு எப்படிடா தெரியும்? கரெக்டு. ஒன்றும் இல்லை, இப்போ ரேஷ்மி இப்போது டோட்டலாக எல்லா விஷயத்தையும் பாரதிக்கிட்ட எடுத்து சொன்னதுனால, பாரதி அதை புரிஞ்சுக்கிட்டதுனால, இப்போ ரேஷ்மி மட்டும் இங்கே வர மாட்டாங்க, பாரதியும் கூட வருவா பாரு. கன்ஃபார்மாக பாரதி வருவார், பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. கொஞ்சம் பேராசைப்படுற, இருந்தாலும் பாசிபிலிட்டி இருக்கு. பாசிபிள். மச்சு இங்கே பாரு. அது அப்போது பாரதி இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வச்சு பேசணும்னு வச்சுக்கோயேன், அது ப்ரைவசி இருக்காதுரா. நான் என்ன பண்ணுறேன், கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து நேராக பீச்சுக்கு போயிடுறேன். பீச்சுக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கோயேன், ஃபுல்லாக டோட்டலாக மனசு திறந்து டோட்டலாக வைக்கிட்ட எல்லாத்தையும் நான் என்னால் பேச முடியும். கரெக்டில்? டேய், உன் பொண்டாட்டி உன் காரு, நீ பீச்சுக்குனா போ, இல்ல பிலிப்பைன்ஸுக்குனா போ, அது உன் இஷ்டம். நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கேனா? இதுல சந்தேகம் வேறியா? ரேஷ்மி, பாரதி வரலையா?